அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த காணொளி எதுக்காக வேண்டி சொன்னால் ஒரு விழிப்புணர்வு பதிவு மாத்திரமே. அதாவது ஸ்ரீலங்காவில் சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்குது. அதாவது எனக்கு நடந்த சம்பவம், ஒரு வங்கியூடாக நான் பணம் எடுக்க போயிருந்தேன் ஏடிஎம் மிஷின் மூலமாக. அந்த மெஷினில் எனக்கு ஒரு 1,10,000 ரூபாய் தேவைப்பாடாக இருந்தது. அதில் நான் என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் ஒரு 6,000 எடுத்தேன். நான் செப்ரேட்டாக தான் எடுக்க வேண்டி இருந்துச்சு. அப்போ 6,000 ஃபஸ்ட் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 6,000 அடிக்கையும் எனக்கு காசு வர இல்லை. மெஷின் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. எனக்கு மெசேஜ் நான் எடுத்ததா. அப்போ நான் காசு வரலைன்னு சொல்லி போட்டு பிறகு அழித்து 1,00,000 அடித்தேன். அப்போ காசு 1,00,000 கிடச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 6,000 அடித்தேன். அதுக்கு பிறகு 4,000 அடித்தேன். அப்போ 1,10,000 எனக்கு காசாக வந்துட்டு, எனக்கு தேவைப்பட்ட காசு வந்துட்டு. அதுக்கு பிறகு மெசேஜை பார்த்தா 1,16,000 ரூபாய் நாங்கள் எடுத்ததாக வந்துருக்கு. என் அக்கௌண்ட்லேயும் கழிப்பட்டுருக்கு. ஆனால் நான் எடுத்தது 1,10,000 மட்டுமே. ஃபஸ்ட் அடித்த அந்த 6,000ஐயும் நான் எடுத்ததாக கணக்கில் வந்துட்டு. அப்போ நான் எடுக்கலையேன்னு சொல்லி வங்கி ஊடாக போய் நான் கதைச்சேன். இப்படி ஏடிஎம்மில் எடுத்தேன், ஃபஸ்ட் டைம் அடித்த காசு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியும் அவங்க அதுக்கண்டு இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்குது போல் அவங்க அதுக்கண்டு ரெடியாக ஃபார்ம் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அதை ஃபில் பண்ணி இந்த டைமுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அதில் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். எனக்கு நடந்தது வியாழக்கிழமை. மறுநாள் அண்டைக்கு கிடைக்கும், இல்லாட்டி நாளைக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே போல் அடுத்த அண்டைக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை கிடைச்சிட்டு காசு. இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால், ஒரு விழிப்புணர்வு. சம்டைம் நம்ம ஒரு அவசரத்துக்காக இப்படி காசு எடுக்க போயிடுவோம். சில ஏடிஎம் பிரச்சனை காரணமாக இப்படி ஆணிச்சுன்னு சொன்னால் நம்ம அதை கவனிக்கிறோம்ல. சில நமக்கு சொல்லிட்டா இவ்வளவுதான் இருந்துச்சுன்னு சொல்லக்குள்ள அந்த டைமில் அந்த காசு நமக்கு எடுக்க இயலாத சூழல் வந்துடும். சம்டைம் அதிகமாக காசு இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம தேவைப்பாட்டுக்கான காசை மட்டும் எடுத்து வந்துடுவோம், பேலன்ஸை பார்க்காம. ஆனால் இப்படியான நிகழ்வுகள் நடக்கக்குள்ள நமக்கு ஒரு ஃப்ரீயான டைம் கிடைக்கக்குள்ள நம்ம அதை என்னடா இப்படி நம்ம எடுக்கலையே அப்படின்னு யோசிப்போம். அதை பற்றி அந்நேரம் நமக்கு எடுத்தமா எடுக்கலையா அந்த ஒரு சிக்கல் வரக்குள்ள நமக்கு அந்த காசு இல்லாமல் போயிடும். அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். இப்போ சிச்சுவேஷன் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிற டைம், ஓடிக்கொண்டு சொன்னால் எல்லோரும் ஒவ்வொரு வேலையை அனுப்போம், அவசரமான டைம். அந்த டைமில் இப்படியான நிகழ்வுகள் நடக்குது. நான் ஏஜென்சிலான் இந்த காசு எடுக்க போனேன், எனக்கு இப்படி நடந்திருக்குது. ஓகே, என்னுடைய இந்த காணொளி எதுக்காகன்னு சொன்னால் இந்த விழிப்புணர்வுக்காகத்தான். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்களும் இப்படியான சிச்சுவேஷன்லேருந்து தவிர்த்து நடப்பாங்க. இது எனக்கு நடந்தது 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை 3 இன்றைக்கு எனக்கு காசு கிடைச்சிட்டு, கையில் காசு கிடைச்சிட்டு. ஆனால் இது வங்கியிட பிரச்சனை கிடையாது. அந்த வங்கி அவங்க என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், அந்த அவங்களோட ஏடிஎம்களை மெஷினை கொஞ்சம் அவங்க ரிப்பேரிங் பண்ணணும். இப்படியான சிச்சுவேஷனில் ஒரு ஆள்ற பேங்கில் ஒரு 10,000 நாங்கள் இருக்கி அதை அவசரமாக நம்ம இதை எடுக்கணும்னு சொல்லி போகக்குள்ள இப்படியான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு அன்றைக்கு அந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்யலாமல் போயிடும் இப்படியான நிகழ்வுகளால். ஓகே, தேங்க்யூ என்னுடைய காணொலியை பொறுமையாக கட்டத்துக்கு. இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதன் மூலமாக யார் பயனடைஞ்சாலும் நமக்கு நன்மை தானே. தேங்க்யூ வெரி மச்.